கட்சியினுடைய பொதுச் செயலாளரே இன்னும் ரசிகராக தான் இருக்காரு. அவர் தொண்டராக மாறின மாதிரி நமக்கு தெரியல. அவர் உளறதெல்லாம் பார்த்தா அந்த கட்சி கொண்டு போய் எங்கேயாவது போட்டு மூடி வச்சுட்டு தான் போவார் போல இருக்குது. ஸோ அவ்வளோ உளறலாக இருக்குது. நானே பல இடங்களில் போகும்போதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரு 18 வயசு பசங்களை பார்த்தா, காலேஜில் படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா நான் கேட்பேன், யாருக்குமா ஓட்டு போடுவேன் அப்படின்னா. இங்கே மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க. ரசிகர்கள் வேணால் எதையும் பார்க்காம கண்மூடித்தனமாக விஜய்க்கு ஓட்டு போடலாம். ஆனால் நடுநிலையான மக்கள் இவர் நமக்காக என்ன பண்ணுறாரு, எங்கே நின்னாரு, எதுக்காக வந்தார் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருப்பாங்க. விஜய் சார் அரசியல் வந்த உடனே எல்லாருமே இப்போ அஜித் வச்சு அவரும் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி, அவர் தான் கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அஜித் சார் அரசியல் வருவாரா? காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்க போற ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தணன் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். விஜய் மாநாடு இந்த ஆகஸ்ட் மாதம் வருது. ஸோ 5 லட்சம் சேர்ஸ் நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம்னு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமா? 5 லட்சம்ங்கிறது குறைவாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கும் மேலே வரும். உள்ளபடியே ஒரு சேர்னா ஒரு 25 லட்சம் போட்டால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே நிச்சயமாக வரும். ஏன்னா ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாடை நம்ம பார்த்தோம், எவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு. அதை விட பெரிய எதிர்பார்ப்பு இன்னைக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா தேர்தல் நெருங்க இவர் என்ன பண்ண போகிறாருங்கிற ஒரு எண்ணம் அவருடைய தொண்டர்களுக்கு இருக்குது. அப்போ எல்லாருமே இந்த மாநாட்டுக்கு வருவாங்க. தமிழகத்தின் எல்லா பகுதியில இருந்தும் இந்த மாநாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த 5 லட்சம் சேருங்கிறதே ரொம்ப குறைவானது தான். இன்னொரு விஷயம் சார், பர்டிகுலரா மதுரை அவங்க செலக்ட் பண்ணதுக்கான காரணம் ஏதாவது இருக்குமா சார்? இல்லைங்க, ஏற்கனவே விக்கிரவாண்டி பண்ணாங்க, அடுத்து மதுரை, அடுத்து கோயம்புத்தூர்னு அப்படி போவாங்க. போய் தானே ஆகணும். மதுரைங்கிறது பர்டிகுலராக அவங்க முடிவு பண்ணல. ஒவ்வொரு மாவட்டமாக போகணுங்கும் போது மதுரை கொஞ்சம் முக்கியமான மாவட்டமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க, விஜயகாந்த் சார் மதுரையில் மாநாடு போட்டு பிறகுதான் தேர்தலில் ஒரு ஜெயிச்சாரு. ஸோ அதே தான் இவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்படி பார்த்தா அவர் விஜயகாந்த் முதல் மாநாடு மதுரையில் போட்டார். இவர் முதல் மாநாடு அங்கே போடலையே, விக்கிரவாண்டியில் தானே போட்டார். ஸோ இன்னொன்று விஜயகாந்தெல்லாம் அவங்க கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க. இவர் அரசியல் வேறு, இவருக்கான கூட்டங்கிறது வேறு. இன்னொன்று விஜயகாந்த் ரசிகர்களை கொண்டு இழுத்து இவர் ஒரு அரசியல் பண்ணுங்கிற அவசியமே இவருக்கு கிடையாது. சும்மா பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, விஜயகாந்த் பேரை வச்சு அவர் வளர்ந்துடுறாரு, விஜயகாந்த் பிறந்த நாள் அன்னைக்கு இதை அவர் முடிவு பண்ணார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு அவருடைய ஜோசியர் சொன்ன நாளில் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். அதில் விஜயகாந்த் பிறந்த நாள் அவர் என்ன பண்ணுவார்? விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் பெரிய சம்மந்தம்லாம் ஒன்றும் கிடையாது. விஜயகாந்த் விஜய் படத்தில் நடித்து விஜயை பெரிய ஆளாக்குவதற்கு உதவினாரே தவிர, அதற்கப்புறம் விஜயகாந்துக்கு என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலையா? அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலையே. யாரையோ அவருடைய படத்தில் நடிக்க வச்சார். ஒரு சண்முக பாண்டியன் அவர் படத்தில் நடிக்க வச்சுருந்தா அவரும் ஒரு பெரிய ஹீரோ வளர்ந்துருப்பார். அப்படி ஏதாவது விஜய் பண்ணாரா? ஒன்றுமே இல்லையா? அப்புறம் என்ன சென்டிமெண்ட்டில் அவர் விஜயகாந்தை பயன்படுத்தணும் இந்த நேரத்தில்? அது எந்த நேரத்துலையும் அது விஜயகாந்த் பேரை சொல்லிலாம் அவர் வளரணும்னு விரும்பவும் இல்லை. அதற்கான முத்தாய்ப்பு எதுவும் இல்லை இந்த மாநாட்டை பொறுத்தளவு. இன்னொரு விஷயம் சார், இப்போ 2வது மாநாட்டில் இன்னும் ரசிகராகவே கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை தொண்டர்களாக மாறிட்டு வராங்களா அப்படின்ற ஒரு? இல்லைங்க, அவங்க போக்கெல்லாம் பார்த்தா அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளரே இன்னும் ரசிகராக தான் இருக்காரு. அவர் தொண்டராக மாறின மாதிரி நமக்கு தெரியல. அவர் உளறதெல்லாம் பார்த்தா அந்த கட்சியை கொண்டு போய் எங்கேயாவது போட்டு மூடி வச்சுட்டு தான் போவார் போல இருக்குது. ஸோ அவ்வளோ உளறலாக இருக்குது. ஸோ அவரே மாறாதப்போ அவருடைய ரசிகர்கள் எப்படி தொண்டர்களாக மாறுவாங்க? எனக்கு தெரிந்து ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு கட்சின்னா விஜய் கட்சி தான். அதுக்கான முயற்சி அவர் ஏதாவது எடுக்கணும். விஜய் அதற்காக ஒரு பயிற்சியோ எதையோ ஒன்று மூத்த அரசியல்வாதிகளை கூப்பிட்டு எடுத்தாருன்னா அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, வேறு கட்சியிலேருந்து இங்கே வந்தாங்கல்ல, அவங்க கொஞ்சம் முதிர்ச்சியாக அரசியல் பண்ணுறாங்க விஜய்க்காக மாவட்டங்களில். பட் விஜய் ரசிகர்களுக்கு அந்த முதிர்ச்சி இருக்கான்னா கொஞ்சம் கூட இல்லை. இது எப்போ மாறும்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னென்னா, இந்த மத யானை கையில் ஒரு மாலையை கொடுத்தா மாதிரி இவங்க கையில் ஓட்டு இருக்குது. இன்றைக்கி விஜய்க்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு ஓட்டு இருக்குது. அதெல்லாம் ஓட்டா மாறுமா சார்? கட்டாயமாக மாறுங்க. ஓட்டு போட தெரியறதுங்கிறது என்ன பெரிய கம்பசுத்திரமா? சார் அப்படி இல்லை சார், விஜய் ஃபேன்ஸ்ன்றது எல்லா கட்சியிலையும் இருப்பாங்கல்ல சார். ஸோ எல்லாருமே விஜய்க்கு எப்படி ஓட்டு? இல்லை அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ எல்லா கட்சியிலும் இருப்பவர்கள் மாநாட்டுக்கு வரமாட்டாங்கல்ல. டிவியில் பார்த்துட்டு வீட்டில் தானே உட்காந்துருப்பேன். அப்போ மாநாட்டுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னா விஜய் மீது அபிமானம் கொண்டவன் தான் வருவேன். நானே பல இடங்களில் போகும்போதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரு 18 வயசு பசங்களை பார்த்தா, காலேஜில் படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா நான் கேட்பேன், யாருக்குமா ஓட்டு போடுவேன் அப்படின்னா, நான் விஜய்க்கு தாங்க. எதுக்காக போடுவேன்னா தெரியல, சொல்ல தெரியல. விஜய் என்ன நான் போடுவேன், எங்கள் அம்மா அப்பாவை போட சொல்லுவேங்க.
அப்போ இதை நீங்கள் என்ன எடுத்துக்கீங்க? அரசியலுங்கிறது அவங்களுக்கு தெரியல, தெரிஞ்சுக்கவும் அவங்க விரும்பலை. விஜய் வந்திருக்காரு நான் போடுவேங்கிறேன், அதோடு தான் அவன் அரசியல் அறிவு இருக்குது. இதை வந்து சரியான திசைக்கு கொண்டு போக வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் அதை செஞ்சதாக எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் சார், விஜய் சார் வந்து ஷூட் முடிஞ்சு நான் வருவேன் ஜனநாயகம் முடிஞ்சு அப்படின்னு, அதுவும் முடிஞ்சிடுச்சு. பட் அவர் இன்னுமே வெளியில வந்து தொண்டர்களை பார்க்காததுக்கான காரணம் என்ன? பர்த்டே கூட வந்து பார்க்கல யாருமே. அதுதானே இப்போ மாநாடு கூட்டுறாரு, பார்க்கறதுக்காக தானே கூட்டுறாரு. அதனால் ஆனால் அதுலேயும் ஒரு நிறைய மாற வேண்டியது இருக்குது. நீங்கள் இறங்கி அரசியல் பண்ணலைன்னா நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. இங்கே மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க. ரசிகர்கள் வேணால் எதையும் பார்க்காம கண்மூடித்தனமாக விஜய்க்கு ஓட்டு போடலாம். ஆனால் நடுநிலையான மக்கள் வந்து இவர் நமக்காக என்ன பண்ணுறாரு, எங்கே வந்து நின்னார், எதுக்காக வந்தார் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் பொது இடங்களுக்கு வராமல் ஒரு அரசியல் பண்ணவே முடியாது. கலைஞர் வந்து மிசா சமயத்தில் முதலமைச்சராக இருந்தவர் கையில் பிட் நோட்டீஸ் எடுத்துகிட்டு மவுண்ட் ரோட்டில் நின்று போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. ஒரு தலைவன் பண்ண முடியுமாங்க? எவ்வளோ அவன் தான் தலைவன். நீங்கள் நான் வந்தால் கூட்டம் கூடிடும், நான் வரமாட்டேன்னு எல்லாரையும் என்ன பார்க்க வாங்கிறது வந்து என்ன அரசியல்? அது மாறி ஆகணும். அது மாறாத வரைக்கும் விஜய் நினைச்ச இடத்தை அடைய முடியாது. இன்னொரு விஷயம் சார், சில இடங்களில் விஜய் போய் நேரில் சந்திக்கிறார். உதாரணத்துக்கு அஜித்குமார் அவங்களுடைய அந்த டெத் விஷயத்துக்கு, ஆனால் இந்த துப்புரவு பணியாளர்கள் விஷயத்துக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு பார்க்குறாரு. ஸோ ஒரு சில இதுக்கு கவின்குமார் அந்த ஜாதி படுகொலை கூட அவர் நேரில் வரலை, அந்த டெத்து கூட. சார் எப்படி சார் இதை பிரித்து இதுக்கு நம்ம போகலாம் இதுக்கு நம்ம போகக்கூடாதுன்னு எப்படி வச்சு அவர் முடிவு பண்ணுறாரு? இல்லை, இப்போ கவின் கொலையை பொறுத்தளவுக்கு வந்து அது சாதி சம்மந்தப்பட்ட விஷயமா போயிடுச்சு. இப்போ அவர் கவினுக்கு ஆதரவாக போய் நின்னாருன்னா, கவினை வெட்டின சாதிக்கார கூட்டம் ஒன்று இருக்குல்ல, அந்த கூட்டம் விஜய்க்கு எதிராக திரும்பும். அப்போ இவர் கிளம்பணும்னு நினச்சா கூட சார் இது ஒரு சாதி பிரச்சனையாக மாறிடும், ஒரு குறிப்பிட்ட சமூகம் நமக்கு ஓட்டு போடாது, போகாதீங்க சார்ந்துடுவாங்க. அப்போ அமைதியாக இருந்துடுறாரு. அதே நேரத்தில் இந்த துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையில் கட்டாயமாக விஜய் வந்து அங்கே போய் நின்று இருக்கணும். அதுதானங்க சந்தர்ப்பம். அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எங்கேயாவது ஒரு லூப் ஹோல் இருக்காதா, அதை வச்சு ஒரு அரசியல் பண்ண மாட்டோமான்னு தான் தவிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சரியாக கிடைச்சது துப்புரவு பணியாளர்கள். எல்லாருமே அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்க. நீ என்ன பண்ணுற? நீ வீட்டில் உட்காந்து டிவியில் கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்போ எப்படி அரசியல் பண்ண முடியும்? ஒரு ஹாட் கேக் உன் கையில் கிடைக்குது, நீ அதை கையில் வச்சுட்டு ஒரு வாரம் அரசியல் பண்ண வேணாமா? அதான அரசியல்வாதிகளுக்கு அழகு. அதை பண்ணவே இல்லையா அவர்? நான் என்ன சொல்கிறேன், நான் போனால் கூட்டம் கூடிடுங்க, பெரிய சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுங்க அப்படின்னா ராத்திரி 12 மணிக்கு போங்க, 1 மணிக்கு போங்க. அவங்க அங்கே தானே உட்காந்துருக்காங்க. சொல்லாமல் போய் இறங்குங்கன்றாங்க. அது போகணும்னு மனசு இருந்தால் போகலாம். சரி, இப்போ கூட்டம் கூடிடும் அப்படின்னா, இப்போ அதாவது விஜய் எங்கே போனாலும் கூட்டம் கூட தான் போகுது. ஸோ அதுக்குன்னு பிரச்சாரமோ எதுவுமே பண்ணாமல் இருந்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இல்லை. இப்போ பிரச்சாரத்துக்கெல்லாம் போகும்போது ஆர்கனைஸ்டாக போயிடுவாங்க. ஒரு 10 பவுன்சரோட போயிடுவாங்க, அல்லது ஒரு 100 பவுன்சரோட போயிடுவாங்க. அதெல்லாம் ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி போகும்பொழுது உங்களுக்கு அந்த கூட்டம் எப்படி அங்கே அக்செப்ட் பண்ணுவாங்க, அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அவருக்கே ஒரு அச்சம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, இப்போ வந்து விஜய் சார் வந்து அரசியல் வந்தவுடனே எல்லாருமே இப்போ அஜித் வச்சு அவரும் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி, அவர் தான் கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அஜித் சார் அரசியல் வருவாரா? அஜித்துடைய மனநிலைக்கு ஒரு அரசியல் வர முடியாது. ஏன்னா இப்போ அவருக்கு வந்து இந்த தொண்டர்களுடைய இந்த கூச்சல் கும்மாளம் அதெல்லாம் நிஜமாக வெறுக்கிற மனுஷன். அவர் என்ன சொல்கிறாரு, நான் எப்படி என் குடும்பத்தை பார்க்குறேன்னா அதுமாரி நீ உன் குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ரோட்டில் இறங்கி கத்துறது, தலைவான்னு கத்துறது, சட்டையை கிழிச்சிட்டு திரியறதெல்லாம் அவரால் பொறுத்துக்கவே முடியாது. அப்போ அரசியல்னு வந்தால் இதைத்தான் அவர் அங்கே அனுமதிக்கணும், இதைத்தான் வச்சு அவர் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்போ அதை அவர் பெரும்பாலும் விரும்ப மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் வருவார்னு தோணலை. இன்னொரு விஷயம் சார், அதாவது அரசியலுக்கு வந்தாதான் இந்த 220 கோடி சம்பளத்தையே நான் தூக்கி போட்டுட்டு அரசியல் வந்து நான் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு இவர் சொல்கிறாரு. சில நடிகர்கள் சொல்கிறாங்க அரசியலுக்கு வந்து தான் நல்லது செய்யணும்னு இல்லை, சூர்யா போல் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் வச்சு அப்படியும் மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதிகாரம் கைக்கு வரும்போது நீங்கள் நினச்சதை செய்யலாம். நீங்கள் அதிகாரம் கையில் இல்லாமல் ஒரு உதவி செய்கிறதுங்கிறது ரொம்ப நார்மலாக போயிடும். அது நீங்கள் பெரிய அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது. இப்போ சூர்யாலாம் ஒரு 7000 பேரை படிக்க வச்சுருக்கிறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். ஆனால் இதுவே அதிகாரம் சூர்யா கைக்கு வந்து அதே நல்ல மனசு அவருக்கு தொடர்ந்துச்சுன்னா ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக மாறும். அது வந்து அப்போ எது வேணும்னா அதிகாரம் வேணும். அதுக்கு தான் வந்து விஜய் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. பட் என்ன இருந்தாலும் இங்கே அரசியலை பொறுத்தளவுக்கு நான் முழுக்க முழுக்க மக்கள் பணியோடு வர்றேன்னு யார் சொன்னாலும் அதை நம்ம நம்ப முடியாது. ஏன்னா இங்கே அரசியலுங்கிறது ஒரு மிகப்பெரிய சூதாட்டமாக மாறிடுச்சு, ஒரு பெரிய பணம் கொழிக்கிற இடமா மாறிடுச்சு. இங்கே வந்து நிறையா ஊழல் பண்ணணும், நிறையா சேர்க்கணுங்கிற எண்ணத்தோடு தான் இங்கே வர்றாங்க. அடிஷ்னலாக ஒரு 5% வேணால் மக்களுக்காக செய்யணும்னு நினச்சி வருவாங்களே தவிர
95% சுரண்டலுக்காக மட்டுமே அரசியல்வாதிகள் வராங்க. அதில் ஒன் ஆஃப் த நபராக நம்ம வேணா விஜயை சொல்லலாம். இன்னொரு விஷயம் சார், அரசியல் வந்தவுடன் நான் ஜோசப் விஜய் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, ஜோசப் விஜய்ங்கிறது ஒன்றும் கெட்ட பேர் கிடையாது. இல்ல சார், இப்ப படங்கள்ல நம்ம விஜய், தளபதி விஜய் பார்த்திருக்கோம். ஆனா அரசியல் வந்தோடனே ஜோசப் விஜய் அப்படின்னு தன்னுடைய இல்லைங்க, இருக்கிற அடையாளம். பிஜேபியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு கிறிஸ்டின்னு, அவர் பேர் ஜோசப் விஜய் தெரியுமாங்கிறாங்க. ஆமாம், ஜோசப் விஜய், உனக்கு என்ன பிரச்சனை அதில்? நான் இனிமேல் ஜோசப் விஜய்னு போடுறாரு. நீங்கள் கச்சராஜா போன்றவர்கள் அப்படி பேசாமல் இருந்தால் அவர் வெறும் விஜயாவே இந்த அரசியல் களத்தை வந்து இறங்கியிருக்க போகிறார். நீங்கள் அவரை உசுப்புறீங்க. நீ இது உனக்கு தெரியாதா, நீ ஒரு கிறிஸ்டின் தெரியாதானா? கிறிஸ்டின்னா கெட்ட வார்த்தையா? ஜோசப்புங்கிறது கெட்ட வார்த்தையா? அப்போ நான் ஜோசப் விஜய்னே வரேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு வராரு. அதில் வந்து வேற ஒன்றும் அதில் மறைமுக சங்கதி எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. கண்டிப்பா சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.